புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணினே பரிபூரணினே. பரிபூர்ணமான தாய் மூகாம்பிகையின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459444. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். என் லைஃப்பில் நான் சாதனைகள்னும் போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இது ஏதோ ஒரு தற்பெருமைக்காக நான் சொல்லக்கூடிய விஷயமா நான் சொல்லலை. இது ரெண்டுமே ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, என்னோடய டீமில் SNB அருண் பாலாஜின்னு சொல்லி சென்னையை சேர்ந்தவர். அவர் கிளாஸ்க்கு வராரு. கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல ரொம்ப டஃப்பாக இருக்கார், ரொம்ப ஆர்கியூமெண்டலாக இருக்கார். ஆர்கியூமெண்டல் டைப், எதுவும் கேட்கறதில்ல, சொன்னால் கேட்கறதில்ல. அவர் பாட்டு ஒரு தனியான ஒரு உலகத்தில் இருந்தார். அப்போ அவருக்கு சொன்ன, நான் முதல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கன்னொன்னே அந்த பேச்சு எடுத்தோடனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு டைமில் ஒரு அம்மா எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. சார், நான் அவங்க விடோ ஆண்டாள் சொக்கலிங்கம் சார் யாரை சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க திருக்கோகர்ணத்தை சேர்ந்தவங்க, புதுக்கோட்டையில். அப்போ நான் இவர்கிட்ட சொல்கிறேன், நான் இந்த மாதிரி இந்த பொண்ணை பண்ணிக்கிறீங்களா அவங்க விடோ அப்படின்னு சொல்லும்போது, அவர் வேறு குரு சொன்னால் அதுக்கு மறுபேச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் ஒரு 3 days பேக் முடிஞ்சது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மனிதன் மனைவி போனால் சகலமும் போச்சுன்னு ஒரு வார்த்தை உண்டு. மனைவி தான் அல்டிமேட். அந்த மனைவி வரும்பொழுது ஒரு அசுர பலம் பெற்றவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம். மனைவியை சரியாக புரிஞ்சிக்காதவங்க தான் சண்டை போட்டுட்டு குடிச்சிட்டு வேஸ்ட்டாக போகிறது. இந்த இடத்துல அந்த பொண்ணு வரான்னு தெரிஞ்ச பிறமே அவர் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரெண்டாவது, ஒரு விதவைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த விதவையை பொறுத்த வரைக்கும் கணவன் இறந்து போயிடுறான் கண்ணுக்கு முன்னாடி. அப்போ அவன் லைஃபே இல்லை, சூன்யம் ஆகிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல இன்னொரு ரீஸ்டார்ட் இருக்குன்னும் போது அவள் கிடைச்ச புருஷனை அவளை மாதிரி வேறு எந்த பெண்ணும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு ரீபர்த் மாதிரி. அப்போ ரீமேரேஜ்னு சொல்லுது. அப்போ இந்த இடத்துல சாதியை மறுத்து ரீமேரேஜ் பண்ண என்னுடைய நண்பர் அருண் பாலாஜி பாராட்டத்தக்கவர், போற்றத்தக்கவர். அவரை போல் நிறைய பேர் கல்யாணம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் விதவைகளை திருமணம் பண்ணுறதுக்கும் ஊனமுற்றவர்கள் உடல் பாதிப்புள்ளவங்களை திருமணம் பண்ணுறதுக்கும் முன் வரணும். நீ பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பொழுது எனக்கு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னை சந்தேகப்பட்டாங்க. இவருக்கு ஏதோ குறை இருக்குது, உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி சமுதாயம் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு 20 வருஷத்தில். அப்போ மற்றவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது, திருப்பூரை சேர்ந்த ஒரு குட்டி குழந்தை, ஒரு 30 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு படுத்த படுக்க தான், கை காலெலாம் ஆட்ட முடியாது. ஆனால் அந்த கையை வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் இருக்கும் சைஸு. அந்த படம் வரைகிறான்னா சாமி படங்கள் அவ்வளோ தத்ரூபமாக அந்த குழந்தையால் படுத்தபடியே வரைய முடியும். அந்த குழந்தையோட அம்மா சந்தியா, அந்த குழந்தை பேர், திருப்பூரை சேர்ந்தவங்க, எங்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வரும்போது என்னோடய சகோதரி ராணி சித்ரா தான் எங்கள் டீம்லேருந்து கூப்பிட்டு வராங்க. அப்போது அந்த படத்தெல்லாம் நான் காமிக்கிறேன் என்னுடைய ப்ரோக்ராமில். நீங்கள் நேற்று கூட ஆண்டாள் வாஸ்து யூடியூப்பில் போனீங்கன்னா அது இருக்கும், தத்ரூபமாக வரைஞ்ச படங்கள். அப்போ அந்த படத்தை விற்கிறேன், விற்று அவங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். என்னென்னா, இது போன்ற ஆட்கள் நார்மலாக உடம்பை காமிச்சு என் குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு பிச்சை எடுக்கிற இடத்துல அந்த 29-30 வயசு உடம்பை அசைக்க முடியாத குழந்தை கூட தனக்கான தேவையை, தனக்கான பணத்தை உருவாக்கி கொண்டது அப்படின்றது தான் அதில் மெசேஜ் ஃபார் த பப்ளிக். அப்போது அந்த குழந்தைய நம்ம ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கலாம். எதுக்காகனா, என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீ கடமையை மட்டும் பலனை எதிர்பாராத, உனக்கு ஒரு நாள் சேரும் உனக்கு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எல்லோருமே லைஃப்பில் கல்யாணம் ஆகலைன்னா, கல்யாணம் ஏன் ஆகலைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், கோயிலுக்கு பரிகாரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எப்படி கல்யாணம் பண்ணலாம், விதவைகளை பண்ணால் நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னா 1000 மடங்கு மற்றவங்களோட நல்லா இருப்பீங்க. நம்பர் 2, உழைக்கிறவனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. அது நேற்று கூட விஜய் அவரோட ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காரு, ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு மாஸ்டர் படம் ரிலீஸில். அப்போ எல்லோருமே ஸ்மார்ட் ஒர்க்கை நோக்கி போகணும். அப்போ இந்த குழந்தை பண்ணது ஸ்மார்ட் ஒர்க் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த சாமி படம்ன்றது ஒரு விஷயம் பெரிய விஷயம். இப்போ ஒரு அம்மா கேட்குறாங்க,
என் சாமி படம் என் பூஜை ரூமில் எல்லாமே அந்த குழந்தை வரைஞ்ச படம் தான் வேணும், ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்போ அந்த குழந்தை வந்து என்ன தருணத்தில் இருந்தாலும் பிச்சைன்ற ஒரு விஷயம் இல்லாமல் உழைக்கின்ற ஒரு வெறியை வந்து அந்த குழந்தைய பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே அடுத்த கட்டம் போகணும்னா இந்த 2 விஷயங்கள் வந்து ஒரு கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. நான் கவனத்தை எடுத்துக்கிற பட்சத்தில் நீங்கள் பிரம்மாண்டமான சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். உன் கையை நம்பி உழைத்திடப்பாரு, உனக்கென எழுதப்படும் ஒரு வரலாறுன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் தருமபுரி அரூர்ல இருந்து பிரகாசம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நான் தருமபுரி அரூர்ல இருந்து பேசுறேன். என் பேரு பிரகாசம். நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என் வீடு வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட் வீடு, அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பிற்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த வீடுங்க என் வீடு. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிழக்கு பார்த்து இருக்குது. அது வந்து கிழக்கு பகுதி ஒட்டி இருக்குதுங்க. தெற்கு இல்ல, உங்க கேள்வி என்ன பிரகாஷ் உங்க கேள்வி கேளுங்களேன். அந்த அது வந்து எந்த முன்னேற்றமும் இல்லைங்க. அதுக்கு என்னங்க அந்த வீடு என்ன அமைப்புல இருந்தீங்க அந்த வீடு மாற்றமா ஏற்படும்? சார் இப்போ நான் இப்போ வாஸ்து தான் நான் பேசுறேன், நான் மறுக்கல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வீடே இல்லாதவனு கூட வாழ்க்கைன்றது இருக்கா இல்லையா? சரிங்க, கண்டிப்பா இருக்குங்க. அப்போ வந்து நமக்கு கடவுள் வீடு கொடுத்துருக்காரு இல்லையா? கண்டிப்பாங்க. அதாவது கண்ணதாசன் சொல்லுவார் சார், நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையதுன்னு. அதாவது வந்து கடலை போய் முத்தெடுக்க போறவன் வந்து செத்து போனன்னு போறவன் வந்து முத்து எடுத்துட்டு வர்றது உண்டு, முத்தெடுக்க போனவன் செத்து போறதும் உண்டு. அப்போ நோக்கம் முன்னுடையது, ஆக்கம் அவனுடையதுன்னு ஒரு அழகான விஷயம் சார். இந்த இடத்துல கடவுள் நமக்கு வீடை கொடுத்துருக்கான்னு முதல்ல சந்தோஷப்படுங்க சார். அந்த சந்தோஷம், அந்த நன்றி உணர்வு வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். இதுதான் நான் உணர்ந்தது சார். நான் திரும்பவும் சொல்றேன், நான் 92 BE முடித்தேன். 2003 தான் வந்து சொந்த வீடு வாங்கினேன். அது வரைக்கும் சிறந்த வீடுகள் இல்லை. அதுக்காக நான் செத்து போயில்லை, நான் நடு ரோட்டுக்கு வரல, இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். அப்போ வாசுன்ற ஒரு விஷயம் உண்மை. அது எப்படி அமையும்னா, கொடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற விஷயம் தான் நடக்கும் சார். அப்போ நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்கள். அட்லீஸ்ட் வந்து திருநூறுக்க நாய்களுக்கு பிஸ்கட் கொடுங்க, பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் நல்லா வர்றதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் பிரகாஷ். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? குருலட்சுமி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. லட்சுமி, வாழ்க வளமுடன். சொல்லுங்க லட்சுமி. ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை திருச்செந்தூர்ல பாத்துருக்கேன் ஐயா. மகிழ்ச்சிமா. நீங்க என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணி 100 ரூபாய் கொடுத்தீங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. என் தம்பியை நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க. என் தம்பிக்கு ஃபாரஸ்ட்ல ஜாப் கிடைச்சிருச்சு சார், ஜாயின் பண்ணிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. முருகர் அருள்மா எல்லாமே. ஆமா சார், ஆமா சார். இப்ப நான் பௌர்ணமிக்கு தம்பி ஆட்டோட்ட அனுப்பிக்கிட்டு இருக்கேன். என்னால வர முடியல சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்த பிறகு இப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் சார். உங்க ஆசீர்வாதம் வேணும் சார். இல்ல, நிச்சயமா உண்டுமா. அதாவது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுங்க லட்சுமி? சார் நான் சங்கரங்கோயில் கிட்ட பன்னீரூத்துங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். ஒரே ஒரு விஷயம், அதாவது சாதனை புரிபவர்கள் வந்து எப்பவுமே புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பார்கள்மா. ஆனா சாதனை புரிந்தவர்களை பத்தி வந்து புத்தகத்துல இருக்குமா. உங்களுடைய பேரும் ஒரு நாள் புத்தகத்தில் வந்து வருமா. நீங்க வந்து ஒரு ஜெயிக்கிற குதிரை. நீங்க வந்து அதாவது ரொம்ப ரொம்ப தெளிவா, கிறிஸ்பா, கிளியரா கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த. நீங்க வந்து ஏதாவது தொழில் பண்றீங்களா லட்சுமி? இல்ல சார், இல்ல சார். நீங்க சொல்லுங்க சார், ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும். நானும் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு ஒரு ஆசை சார். என்னுடைய கணவர் தான் சம்பாதிக்கிறாரு. என்னுடைய கணவரோட உழைப்புல தான் நான் இருக்கேன். குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு நானும் எதுவும் பண்ணணும் சார். நானும் வாழ்க்கையில முன்னேறணும் சார். லட்சுமி, வாழ்க்கையில முன்னேறதுன்றதோட தொழில்ன்றது ஒண்ணு, வெற்றி பெறுவதுன்றது ஒண்ணுமா. உங்களால மூணுமே உங்களுக்கு சாத்தியப்படுமா? ரொம்ப நன்றி சார். ரொம்ப மூணுமே சாத்தியப்படும். நிச்சயமா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொடுவோம். நம்ம வந்து பிறந்தது வந்து ஏழையா பிறந்திருக்கலாம், அது நம்ம தப்பு இல்லைம்மா. இறப்பு வந்து ஏழையா இருந்தோம்னா நம்ம சரியா வாழ நிறுத்தோம். நீங்க மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்வீங்க. வாழ்ந்து சங்கரங்கோயில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1000 குழந்தைகளே வந்து லக்ஷ்மி படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்கன்ற ஒரு பேர் பெறாமல் நீங்க வந்து உங்க லைஃப் முடியாதுமா. அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்பவும் சொல்றேன், பெண்களுக்கான தொழில் எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு பண்ணுங்க. வெற்றி மட்டுமே உங்களுக்கு சத்தியமா சாத்தியப்படும். அதுக்கு திருச்செந்தூர் முருகர் துணை நிற்பார். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க எல்லாம் ஒரு ஜெயிக்கிற குதிரை அப்படின்னு சொல்றீங்க சார். அது கேட்கும் போது வந்து தன்னம்பிக்கை வருது. ஆனா நாங்க ஓட 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 தூரம் குறைய மாட்டேங்குதே சார். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? சரி, இப்போ இந்த ஓடுற தூரம்ன்றது வந்து ஒரு விஷயம் அல்ல. இப்போ நம்ம இங்கிருந்து திருச்சி போனோம். திருச்சி போனதுக்கப்புறம் திருச்சியிலே நம்ம நிலை கொண்டுடுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குட்டை குளம் போல் அது ஒரு நாள் வந்து அந்த குட்டையெல்லாம் வந்து தண்ணி வராமல் எவாபரேட் ஆகி அது வந்து நீராவி வந்து குளம் காஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் வந்து ஆறு அப்படின்னா அது வந்து ஓடிட்டே இருந்தால் தான் ஆறுக்கு அழகு. அழகுனாலே ஆறு தான்.
6 ஏன் வந்து நமக்கு பிடிக்குதுன்னா முன்னோக்கி நகர்தலால் தான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் வந்து ஓட ஓட எனக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக மாட்டேது அப்படின்னு சொன்னால், நம்ம மனிதனுக்கு ஆசை இருக்க வரைக்கும் இது போன்ற விஷயங்களை நோக்கி நம்ம போய்கிட்டு தான் இருக்கணும். எனக்கு ஆசையே இல்லை, இதோட லைஃப்பை முடிச்சுக்கிறேன்னா அப்போ நம்ம உயிர் வாழ்றது அர்த்தம் கிடையாது. தேடுதல் தான் வாழ்க்கை. அப்போ தேடுதல் வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய எய்ம் போஸ்ட்டும் கோல் போஸ்ட்டும் தள்ளி இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ என்னுடைய தேடுதல் அப்படி தான். முதல்ல வந்து ஒரு சைக்கிள் கிடையாது, பைக் வாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து ஒரு 6 கார் வாங்கியாச்சு. அந்த 7வது வந்து ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நான் ஒரு 96 நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. இட் மீன்ஸ் என்னென்னா இது தேடுதல் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே அந்த எய்ம்ன்றது மாறிட்டே இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சரியான பாதையில் போய் அந்த எய்ம் அடையணுன்றது தான் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கணும். ஒழிய அது தள்ளி போயிட்டு இருக்கின்றது பார்க்க வேண்டாம். வாழ்க்கையை சுவாரஸ்யத்துக்கு தள்ளி போனால் தான் நல்லது. நதி போல் நகர்ந்து கொண்டே இரு, ஓரிடத்தில் கரை போல் உனக்கான வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், ஒரு 2-3 வாரம் முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, இனிமே வந்து என்கிட்ட வாஸ்து பத்தி கேட்கணும்னா என்கிட்ட வராதீங்க, நான் வாஸ்துவிற்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க சார். வாஸ்து குறித்து தெரிஞ்சுக்கணும்னா என் டீம்மேட்ஸை நீங்க வந்து அணுகலாம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய லைஃப்ல புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய சேஞ்ச் வேணும்னா மட்டும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னீங்க சார். கர்மா படி எங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை உங்களால் எப்படி மாற்ற முடியும்? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, நான் செட் ஆஃப் பீப்புளை உருவாக்க போகிறேன். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வாஸ்து ரூல் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். இப்போ அவங்கள வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே என்னோடய டீம்மேட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த வாஸ்துவில் கோவில்னு யாரை சொன்னாலும் அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வாஸ்து தான். என்கிட்ட கிளாஸ்க்கு வந்தவங்க வந்து கிளாஸ் எடுத்து ஒரு 1000 பேர் உருவாக்கியிருக்கலாம். அது வந்து ஒரு நாள் கிளாஸ், அரை நாள் கிளாஸு, 1 hour கிளாஸு, 5 நாள் கிளாஸ் வரவங்க யாராவது எந்த கிளாஸ்க்கு போனால் கூட அவங்களால வாஸ்து பற்றி பேச முடியும். ஆண்டாள் சொக்கலிங்கம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா லைஃப் சேஞ்சராக இருக்கணும், நான் எப்படி லைஃப்பை மாற்றி போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கர்மான்னு ஒரு விஷயம் பேசுகிறீங்க. நான் கர்மாவோட நான் ப்ளே பண்ணல, கர்மா தான் அல்டிமேட். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஜென்ரலாக ரூல் 24/7 ஓப்பன் பண்ணி வைக்கணும். இந்த வடிவுடையம்மன் கோயில் போ, திருவண்ணாமலைக்கு போ, 6 ரூல், இது எல்லாமே வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு, எங்களுடைய ஆரிஜின் எங்கிட்ட தான் வந்திருக்கும். ஸோ இதை எல்லாம் யார் வேணால் பேசலாம், அப்படியே ஃபிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டிவி பார்க்குறவங்க கூட இதை பண்ணிட்டு போயிடலாம். நான் என்ன ஒரு பெரிய லைஃப் சேஞ்சராக இருப்பேன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்க முடியும்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து என் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் வந்து 1க்கு 3 வாட்டி கேட்குறேன், உங்களுக்கு பணத்தோட அருமையே தெரில, உங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் வருது, இது வந்து உங்களால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு டைமில் அவங்களால பண்ண முடியல. அவங்க அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நான் பயந்த மாதிரியே அவங்க ஒதுங்கி போய்ட்றாங்க. நான் எனக்கு தெரியும் அவங்க ஜெயிக்கிற குதிரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 2, வேறேன்னு ஒரு குழந்தைய பார்க்குறேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த குழந்தை IFSக்கான ஃபிகர், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்கான ஃபிகர், இவன் இந்தியாவில் இருக்க மாட்டான். ஆனால் அவங்க டாக்டர் படிக்க வைக்க போகிறாங்க. டாக்டர் படிச்சுட்டு அவங்க வந்து IAS தான் ப்ரிப்பரேஷன் ஏதோ சம்திங் அவங்க தே ஹேவ் இன் மைண்டு. நான் சொல்கிறேன், இவன் வந்து இந்தியாவில் இருக்க மாட்டான், படித்து முடிச்சோன்னு வெளிநாடு போயிடுவா, அவ நிறைய நாடுகள் ட்ராவல் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உண்மைதாங்க, எங்கள் அஸ்ட்ராலஜர், அவங்களுக்கு நெருக்கமான அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு, இவன் வந்து வெளிநாட்டில் தான் இருப்பா, படித்து முடித்த உடனே வெளிநாடு போயிடுவா, இவன் வந்து வெளிநாட்டில் வந்து வெவ்வேறு நாடுகளில் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இந்த விஷயத்தை மற்றவங்களால சொல்ல முடியாது. நான் 100%, ஏன்னா இது வந்து வாஸ்து யார் வேணால் கற்றுக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க உளவியல்ன்றது வந்து என்னோட 25 வருஷம் உழைப்பு. இது அவ்வளோ சீக்கிரம்லாம் கற்றுக்க முடியாது. நேற்று கூட ஒருத்தவங்களை பார்க்குறேன், உங்களுக்கு முஸ்லீம் சாங் ரொம்ப ஃபேவரபிள், அது முஸ்லீம்ன்றது கிழக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ நான் வந்து ஒரு விடோ மேரேஜ் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் விடோ மேரேஜ் பண்ணாலும் அது வடகிழக்கு கிழக்கு சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என் மூத்த பையன் ஒரு முஸ்லீம் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலம் நிற்கிறான். ஸோ தட் வில், நான் சொன்னேன் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு இடத்துல லவ் மேரேஜ் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க, நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுங்கள். நான் பொதுவாக லவ் மேரேஜ் அகேன்ஸ்ட் ஆனால் கூட இந்த இடத்துல லவ் மேரேஜ் பண்ணுங்கள், லவ் மேரேஜ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அரேஞ்ச் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்கிறேன். இன்னொரு இடத்துல வந்து மாங்கல்யம்னு ஒரு விஷயம் பேசும்போது நான் சொல்கிறேன், இந்த லைஃப் லாங் இந்த பொண்ணு மாங்கல்யம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதே தாங்க எங்கள் ஜோசியரும் சொன்னார், லைஃப் லாங் மாங்கல்யம் போடக்கூடாது, இவங்களுக்கு வந்து இந்த 2 பேருக்கும். அப்போ நான் மாங்கல்யம் போடாமல் என்ன கல்யாணம் அப்படின்னு கேட்டால், லிவிங் டுகெதர் கப்புள், அவ்வளோதான். அது மாதிரி இருந்தோன்னா இவங்க சேஃபாக இருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் வாஸ்து மூலமாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக கர்மாவை சேஞ்ச் பண்ணுறதில்லை. அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா இது போன்ற இடங்களில் நான் போய் சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு வாஸ்து பேசணும். நிறைய பேர் என்னை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசிட்டு இருப்பாங்க, என்னை பேச விட மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஏதோ அவங்க 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வர மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஒரு டைம் கொடுத்து என்னை பேச விட்டாங்கன்னா
அதாவது பந்தயத்துக்கே போகாத குதிரை கூட பந்தயத்துக்கு போக வச்சு முதலிடத்தை பெற வைக்க என்கிட்ட முழு தகுதி இருக்குது, அதுக்கான முழு வல்லமை கடவுள் கொடுத்துருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஆசைப்படணும், நம்ம அடுத்த கட்டம் போகணுன்றது. அந்த ஆசை தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகும். கதவு திற காற்று வரும் மலை, நீங்கள் ஆசைப்படு அத்தனையும் உனக்கு வசப்படும். அத்தனைக்கும் ஆசைப்படும் அழகா சொன்னீங்க சார். வெற்றியின் ரகசியம் என்ன நாங்க எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம். அது இஸ் ஈக்குவல் டு நீங்க தான் அப்படின்னு இப்ப புரியுது சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கங்கம்மா, நான் திருப்பூர் நாச்சிபாளையத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க்கை. உங்க பேருமா? சார் சரோஜாங்க சார், என் பேரு. நாச்சிபாளையத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சரோஜா. சார் நாங்க வீடு வாங்கி 1 வருஷம் ஆச்சுங்க சார். சரிம்மா. வீட்டுக்காருக்கு 6 மாசமா உடம்பே சரியில்லைங்க ரொம்ப. சரிம்மா. அதான் சார் வீடுனால பிரச்சனையா என்னன்னு கேட்கலான்னு சார் கூப்பிட்டேன். உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கம்மா? ஹாஸ்டல்ல படிக்கிறாங்களா? இல்லைங்க சார், இங்க ஸ்கூலுக்கு தான் போறாங்க பக்கத்துலங்க. முதல் குழந்தை ஆணாமா பெண்ணா? பெண்ணுங்க சார். ஓகே. நீங்க தான் கோயிலுக்கு தத்து கொடுத்துருக்கீங்களா உங்க குழந்தைய? தத்து பையனு தான் சார் அப்படி தத்து கொடுத்து வாங்கணுங்க சார். எந்த கோயில் கொடுத்தீங்க? ஈஸ்வரன் கோயில்ல, அதாவது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தத்து கொடுத்துட்டு கோயிலை சுத்தி வந்து வாங்கணுங்க சார். சரிம்மா. அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க அரேஞ்ச் மேரேஜ்மா? ஆமாங்க சார். ஓகே. உங்களோட ஏதாவது தாலி எதுவும் உண்டியல்ல போட சொன்னாங்களா? இல்லைங்க சார், தாலியில உண்டியல்ல போட சொல்லலைங்க. இல்ல திருப்பதியில எதுவும் மறுபடியும் 2 தாலி எதுவும் கட்டினீங்களாமா உங்களுக்கு? இல்லைங்க சார். சரிம்மா. நீங்கள் நல்லா ஜோதிடரை செக் பண்ணிங்க. திருப்பூர் வட்டாரத்தில் யாராவது நல்ல ஆட்கள் இருந்தாங்கன்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட தென்மேற்கு வடமேற்கு கவனிக்கத்தக்க விஷயமா. நீங்கள் உங்கள் கணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது சரோஜா. அவங்க அப்பா அம்மா, உங்களுடைய மாமனார் மாமியார் எங்கே இருக்காங்க? அவங்க வெள்ளகோயில் இருக்கிறாங்க சார். நாங்கள் நாச்சிபாளையத்தில் இருக்கிறோம். இல்லைம்மா, அவங்க நீங்கள் ரெகுலராக வருவாங்களா? நீங்கள் ரெகுலராக போவீங்களா? போவாங்க சார், அடிக்கடி போவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்கள் மாமனார் மாமியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்கம்மா உங்கள் லைஃப்பில். நீங்கள் கொஞ்சம் அவங்க ஹஸ்பண்டோட அக்கா தங்க அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லா கூட சேர்ந்து போங்க. அதுதான் நல்லது. நீங்கள் முடிவெடுக்காதீங்கம்மா. உங்கள் கணவர் முடிவெடுக்கட்டும். உங்கள் கணவர் உடல்நிலை குணமாகும். கோவில்னால் பழனி தான் அது பெஸ்ட்டு கோவில். பழனி முருகரை பிடிச்சிங்க. நீங்கள் அல்டிமேட்ன்ற ஒரு விஷயம் நீங்கள் உணர்வீங்க. நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சரி சார், காதுல கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை கொரோனா 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 தான் சார். எந்த டிவி சேனல் போட்டாலும் சரி, எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை தான் கேக்குது. இதுல இருந்து நாங்க தப்பிக்கணும். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எந்த ஒரு வைரஸோ எந்த ஒரு கிருமியும் எங்களை அண்டக்கூடாது. அதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை கொடுக்க முடியுமா சார்? சரி, இப்போ இந்த கொரோனா வைரஸ்ன்றது நான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை தான் இதுக்கு பதிலாக சொல்லுவேன். இந்த பைபிளும் கீதையும் மனசில் உள்ள அழுக்கை நீக்க வந்த மார்கோ சோப்புகள் என் நண்பர் அடிக்கடி சொல்லுவார். அப்போது நம்ம இந்துக்கள் கீதையின் பாதையில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கீதை என்ன சொல்கிறதுன்ற ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். உன் கடமையை செய், பலனை எதிர்பாராது. நம்பர் 1. நம்பர் 2, இந்து மதம் என்ன சொல்லுதுன்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வெளியில் போயிட்டு வரோம், காலையும் கையும் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போவோம், ஒரு கோவிலுக்கு போகிறதுன்ற விஷயங்கள். அப்போ நம்ம ஒரு கையை தொட்டு சாமி கும்பிட்றோம், அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்றோன்னா அப்போ ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அது எரிஞ்சு போய்டும். அப்போ விபூதி பூசுகிறோம், அதாவது இருக்கிற இடம் அது சாம்பார் இருந்தால் கூட நம்ம விபூதின்னும் போது தலைக்கு போகுது. ஸோ அது இப்போ அந்த விபூதி ஒரு பெரிய மருத்துவ குணம் கொண்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்து மதம் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ட்ரம்ப்லேருந்து எல்லாருமே கைகுப்பி நமஸ்தேன்னு சொல்கிறாங்க. யாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதில்ல. அப்போ இது நம்மளுடைய பாரம்பரிய முறை. இப்போ விவேகானந்தரை கேட்கும்போது ஏன் நீங்கள் கை கொடுக்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பெண்கள்லாம் ஜஸ்ட் பெண்கள், எங்களுக்கு தெய்வங்கள்னு சொல்லுவார் விவேகானந்தர். அதே விஷயம்தான் இப்போ இன்றைக்கி எல்லாருமே நமஸ்தேன்னு சொல்லி கை கூப்பிட்றாங்கும் போது இதால் இது பரவுது அப்படின்றது தான் இன்றைக்கி இது முக்கியமான விஷயம். நம்முடைய எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது நம்ம இந்துக்களுடைய ஹேபிச்சுவல். பார்த்திங்கன்னா சத்திரியர்லாம் சொல்லலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்துக்கள் பியூர் வெஜிடேரியன் தான் நான் சொல்லுவேன். நான் இன்றைக்கி கொங்கு வெள்ளாளர் சமுதாயம் இருக்குன்னா அவங்க ரிவர் கேஞ்சஸ்லாம் வந்தவங்க இன்றைக்கி அசைவம் சாப்பிடலாம். ஆனால் பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கம்யூனிட்டி உண்டுன்னா அது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர்கள் தான். அப்போ உணவு பழக்கம் மாறுது. இவங்க இது எங்கேருந்து சாப்பிட்ட பொருட்கள் நான்வெஜ்லேருந்து தான் பரவுது. ஒரு கீரை சாப்பிட்டு ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டு இந்த நோய் தானே கிடையாது. அப்போ நம்ம இதெல்லாம் ப்ராப்பராக எல்லாருமே வெஜிடேரியனாக மாறணுன்றதுக்கான அறிகுறியை தான் நான் எடுத்துப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக மக்களுக்கு ரொம்ப பயம்.
இப்போது எல்லாரும் நான் ஏர்போர்ட்டில் போகிறேன் மாஸ்க் போட்டு நிற்கிறாங்க. யாராவது இருமுனா கூட ஒரு 10 ஸ்டெப்பு தள்ளி போயிடுறாங்க. இந்த பயம் வந்து கொரோனாவை கொண்டு வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஸோ நம்ம பயப்பட வேணாம். தப்பு பண்ணவன் உப்பு தினவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தான் அதை பயப்படணும். நம்ம வந்து நம்ம உடல் ரீதியாக நம்மளுடைய பூமி வந்து இது ஒரு ஆன்மீக பூமி. இங்கே அது போன்ற விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்தாலும் நம்ம உடம்பு வந்து அதை தடுத்து நிறுத்தி கொள்ளணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ கொரோனா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மருத்துவ ஆலோசனைகள்படி கை காலெலாம் கழுவிட்டு இருமும் போது கட்சி பற்றி இருமி அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு அது குறித்த பெரிய பயம் இல்லாமல் அது குறித்த செய்திகளே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காம நம்ம எப்போதும் போல நாம இருப்போம், சைவமாக மாறுவோம். நிச்சயமாக இதுல இருந்து நம்ம சைவமா மாறப்பட்ட தற்காத்து கொள்ள முடியுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. சுருக்கமா சொல்லணும்னா சுத்தம் சோறு போடும் சொல்லுவாங்க. சோறு மட்டும் இல்ல ஆரோக்கியத்தையும் போடும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன். இளஞ்செழியன். இளஞ்செழியன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. செழியன் ஐயா வணக்கம், வாழ்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். நான் ஒரு ஜவுளி கடை நடத்திட்டு இருக்கேன். சவுத் ஃபேசிங். நிறைய கஸ்டமர் வராங்க, கடை என்ட்ரன்ஸ் வரைக்கும் வராங்க, ஏறி அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுறாங்க. சரி, அது என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் இன்னொரு கேள்வி, ரொம்ப நாளா எல்லாருக்கிட்ட கேட்டு பார்த்தா அது தப்பா சொல்றாங்க, ரைட்டா சொல்றாங்கன்னு தெரியல. 8ஆம் போர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இருக்கக்கூடாதா? இப்போ 8வது பிறந்திருக்காங்க இல்லைங்களா? ஆமா. அவங்க எட்டி பாக்குற வீடு வந்து குட்டிச்சோரா போகணும்னு சொல்றாங்க. அது உண்மையா போய்? யார் 8வது? இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க சார். இல்ல பக்கத்துல இருக்கவங்க புரியல. அவங்க 8வது குழந்தை எட்டி பார்க்கத்தான் நம்ம வீடு நாசமா போயிடுன்னு சொல்றாங்க. அது நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா போய்? இல்ல சொல்றவங்க நாசமா போயிடுவாங்க சார். ஓகே சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம உழைக்கிறோம் சார், நமக்குன்னு கடவுள் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. என் வாசல் நேரம் இன்னொருத்தன் வாசல் இருந்தால் அவன் நல்லா இருப்பான், நான் கஷ்டப்படுவேன். அதே போல் 8வது குழந்தை, இதெல்லாம் என்ன கான்செப்ட் சார்? இப்போ அமெரிக்காலையும் 8வது குழந்தை உண்டு, ஜப்பான்லையும் 8வது குழந்தை உண்டுல்ல. நமக்கு எப்படி இதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னா அப்போ நீங்கள் பிஸ்னஸை சரியாக பண்ணலன்னு அர்த்தம். ஏதாவது யாராவது சொல்கிறோம் போகிறோம்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்டுகிட்டே காது கொடுத்து கேட்குறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கவனிக்கல. இப்போ நான் இருக்கேன் சார், என்னோட தொழிலில் இருக்கேன் அப்படின்னா பின்னாடி என்ன பேச நமக்கு முக்கியம் இல்லை சார். ஏன்னா நான் அவனுக்கு முன்னாடி போயிட்டுருக்கேன், அவன் நமக்கு 2 அடி பின்னாடி இருக்கான்றதான் நான் பார்த்துப்பேன். ஹிட்லர் சொன்னது தான். நீங்கள் உங்களோட பிஸ்னஸை சரியாக பார்க்கணுன்னா இது போன்ற விஷயங்கள்லாம் காது கொடுத்தீங்கன்னா ஜென்மத்துக்கும் சரியாக பண்ண முடியாது சார். ஸோ நீங்கள் பெட்டராக பண்ணுறதுக்கு உங்கள் ஒய்ஃபை ஜஸ்ட் நல்லா வச்சுங்க. வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆசையாக 4 விஷயங்கள் கொடுங்க. மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி போய்ட்டு உங்கள் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் திருச்செந்தூர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த, வாஸ்து மட்டுமா சார், சந்தோஷமான, வெற்றிகரமான, குறிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கை நாங்க எல்லாரும் வாழறதுக்கான அத்தனை விளக்கங்களையும் பட்டியலிட்டு விளக்கி சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நிறைவாக ஒரே ஒரு விஷயம், திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் அன்னதானம் கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்தது. அதாவது நிர்வாக அனுமதி காரணமாக கொஞ்சம் டிலே பண்ணி வெளியில போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்த முறை அது சரி செய்யப்பட்டு விடும். ஏற்கனவே அதுக்கான பர்மிஷன் ஜாயின்ட் கமிஷனை வாங்கிட்டேன். இதுல என்ன எங்க இந்த பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்ம மக்கள் மடிப்பிச்சு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய யாருமே உள்ள விடலை. மடிப்பிச்சுன்றது ஒரு நேம் சேக் பண்ணுறது. ஒரு 10 ரூபா கிடைச்சா போயிடலாம். அவங்க ஒரு கோடி கடன் இருக்குன்னா 1 கோடி கடனையும் பிச்சை எடுத்து நம்ம அடைக்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள்லாம் தப்பு. இதில் நிறைய வெளியாட்கள்லாம் 200-300 பேர் டெய்லி இதை யூஸ் பண்ணிட்டு அவங்க பிச்சை எடுக்கிறதாகவும் போலீஸ் தகவல். ஸோ நம்மளை திருத்திப்போம். மடிப்பிச்சுன்றது ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைச்சா கூட அதோட முடிச்சுங்க. பக்தர்களுக்கு இடையூறு நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ அது சாமியோட கோபம் தான் நம்மளை ஆட்கொள்ளும். ஸோ பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்களும் அந்த மடிப்பு சின்னதை ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் எடுத்துகிட்டு அதோட விட்டுருங்க. அப்படியே கியூ நின்று சைனா வால் மாதிரி நின்று எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. ஸோ இது மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நான் நிறைய நல்ல விஷயங்கள், குறிப்பாக சிவகாமி அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யார் என்ற ஒரு விஷயத்தை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த புதியகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும்.